இப்ப நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பாஜகக்காக வாக்கு சேகரிப்புக்கு ஹெலிகாப்டர்ல போறாங்க. சௌந்தர்யா மட்டும் இல்ல, சௌந்தர்யாவோட தம்பியும் ஹெலிகாப்டர்ல போறாங்க. போகும்போது என்ன ஆயிருக்குன்னா, கரெக்டா ஏப்ரல் 17 இன்னைக்கு அப்படின்னா ஹெலிகாப்டர் போகும்போதே இறந்து போயிடுறாங்க. இந்த நியூஸ் வெளியே வந்தோன்னே என்ன வருதுன்னா, விபத்துன்னு வருது. அதுக்கப்புறம் 20 வருடங்கள் கழிச்சுதான் இப்ப நான் சொன்ன எல்லா மேட்டருமே வெளியே வருது. இப்போ இதெல்லாம் சொன்னது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிட்டிமல்லு. சிட்டிமல்லு சௌந்தர்யாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மனிதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இவரை பத்தி தெளிவான விவரங்கள் வெளியே வரலனாலும் இப்ப இவரு இவ்வளவு வருஷம் கழிச்சு கேஸ் கொடுத்திருக்காரு. இந்த மோகன் பாபு அப்படிங்கிறவரும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில பயங்கர ஃபேமஸான ஒரு ஆள் தான் போல. இவர் மேல ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் இப்ப பரபரப்பா பேசப்படுதாங்க இண்டஸ்ட்ரியில. இப்ப அதையும் தாண்டி இப்ப சௌந்தர்யா விவகாரம் ரொம்ப சூடு பிடிச்சு போகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது, அன்னைக்கு சௌந்தர்யா இறக்கும் போது பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க 2 மாசம். ஏன்னா அப்பதான் புதுசா கல்யாணம் ஆகியிருந்தது. உடனே அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க பேன் இண்டியா ஸ்டாரா இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி சௌந்தர்யா அன்னைக்கு விபத்துல சிக்கி இறந்து போயாச்சு. ஆனா சிட்டிமல்லு என்ன கிளைம் பண்றாரு, இது ஒரு கொலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல எது உண்மை எது பொய்ன்னு போலீசார் விசாரிச்சா மட்டும்தான் 20 வருடங்களுக்கு கழித்து வர இந்த சொல்யூஷன் நமக்கு தெரிய வரும்.